ஸோ கைஸ் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர், அவருடைய புள்ளனா உனக்கு பிரின்சிபல். எஜுகேஷன் ஓகே, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், நான் எதுவும் சொல்லலை. பட் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் படிக்கையில் அந்த ஒரு பிஸ்னஸ்ன்றத ஒரு நாலேஜ் வளர்க்காமலே வந்துடுறேன். வெளியில் ஒரு இடத்துக்கு அப்புறம் நம்ம படித்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த தாட்டே வருது. வேலைலாம் நம்மளால லாங்காக பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் மேலே வர முடியுன்ற ஒரு தாட்டு நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வருது. காலேஜ் படிக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, காலேஜ் எஜுகேஷன் மட்டும். எஜுகேஷன் ஓகே, நாலேஜ் வளர்த்துக்கலாம், பட் அது ரிலேட்டடாக வேலைக்கு போகாதீங்க. நீங்கள் அந்த நாலேஜ் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி க்ரோத் ஆகுங்கன்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கடா. ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா வந்து எங்கேயுமே ஆன் ரோல் தர மாட்டாங்க, வேலை பார்க்க முடியாது, நம்ம அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ற தாட்டி எனக்கு இப்போதான் வருது. இது காலேஜ் படிக்கல ஏதாவது ஒரு ஸ்டாஃப் இல்லாட்டி 12th வரைக்கும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு சார் நீங்கள் படிப்பை மட்டும் நம்பி அதே ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகாதீங்க, உங்களோட நாலேஜ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஏன் புரியல? எஜுகேஷன் படித்தா வேலைக்கு தான் போகணும், அந்த நாலேஜ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் யாருமே ஏன் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, ஏன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவோ வழி இருக்கு, ஏன் அந்த கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் வேலையா? என்னையே இப்படி பேச வைக்கிறீங்களா? பட் ஒன்னே ஒண்ணு, வேலை பார்த்து நம்ம லைஃப்ல இப்படி கூட க்ரோத் ஆக முடியாது. அந்த மாச சம்பளம் வாங்குறவங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. பிசினஸ் பண்ணா மட்டும்தான் கஷ்டப்படலாம். கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு இதுல உட்கார்றப்போ இது வரும் பாருங்க. எஜுகேஷன் ஓகே, எஜுகேஷனை நாலேஜை வளர்த்துக்கவங்களை தவிர ரிலேட்டடாக வேலைக்கு போகாதீங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. நானே குயிட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன், பட் உடனே பண்ண முடியாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிற காசுப்பட்டு போனால் இருக்கிறது இல்லாமல் தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். பட் சொல்கிறேன், எனக்கு இப்போ இந்த தாட் வந்திருக்கு, எல்லாத்துக்குமே வேலைக்கு போனவங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கும், அதனால சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் நேரத்தை வீணடிக்கிறீர்களா? நீங்கள் நடுத்தர குடும்பமாக சேர்ந்து இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு செய்தி அனுப்புங்கள், அப்போ நிச்சயமாக உங்களுக்கு டேய் உங்களை மாதிரிலாம் ஒரு 100 ரூபா 50 ரூபா ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஏதாவது மிடில் கிளாஸ் வச்சு அடிக்கிறீங்க. இப்போ இதில் போனோன்னா லிங்க் அனுப்ப சொல்லுவாங்க, 4 பேர்த்து சேர்த்து விட சொல்லுவாங்க, 4 இது காசு கட்ட சொல்லுவாங்க, மொத்தமாக சுட்டிட்டு ஓடிடுவாங்க. எதுக்கு இருந்ததெல்லாம்? கூட்டம் மூட்டு சும்மா இருந்தாலே இருக்கிற. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே உங்களுக்கு சும்மா காசு தர மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நிறைய இதில் ரீசெண்டாக அந்த மைவித்திரி இதெல்லாம் நிறைய ஏமாத்துருக்காங்க. நீங்க சும்மா இருக்கிறனால ஒருத்தன் காசு தரானா நீங்க அப்பயே யோசிச்சு பார்க்கணும். எப்படி ஒருத்தன் சும்மா இருக்கிறப்ப உங்களுக்கு காசு தருவான்? அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா வீடியோ பார்த்தா அது ஒன்னா 1000 ரூபாய் கிட்ட 2000 ரூபாய் தரானா டி அப்படின்னா லூஸ் ஆடா. 1000 ரூபாய் கிட்டனால 2000 ரூபாய் ஏறுதுன்னா அடுத்து உங்களுக்கு 5000 10,000 மொத்தம் 10,000 1 லட்சமா உங்களுக்கு கட்ட ஆசை கட்டிட்டு 1 லட்சத்தை மொத்தமா சுட்டிட்டு போயிடுவான். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களோட ஆசையை தூண்டுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நீ என்னடா இந்த மாதிரி ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆடு பார்த்து காசு உழைக்கணும்டா. இந்த மெசேஜை பார்த்தாலே பயமா இருக்கு. மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப்டா, இது எல்லாத்துக்குமே ரிலேட்டபிளா இருக்கும். மச்சா ஹெல்ப்டானாலே காசு கேட்பானோ, அதுவும் காலேஜ் படிக்கல கூட தெரியாதுடா, வேலைக்கு வந்துட்டா முடிஞ்சு. ஏன்னா காசு கொடுக்குற கூட பிரச்சனை இல்லைங்க, கொடுத்துட்டு ரிட்டர்ன் நம்மளால ஓப்பனா கேட்கவும் முடியாது, கேட்டா கொடுக்கவும் மாட்டான். வேதனை இருக்கே வேதனை. ராகிங்லாம் காந்தி காலத்துல அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. 3rd இயர் காரங்களாம் இருந்தாங்களா என்னன்னே தெரியல. உங்க காலேஜ்ல ஏதாவது ராகிங் பண்ணிருக்காங்களா? நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு வேணா சீனியர்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் ஹாஸ்டல்லாம் கிடையாது, டேஸ் காலர் தான். பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அருண் திரும்ப அவரோட பயணத்தை ஸ்ராஜ் கூட தொடங்கினதுக்காக மதுரையில இருந்து நானும் அதிகபட்சமாக இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடாக போகிறவங்க எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ லைக் பண்ணிடுவாங்க. நம்மளால தான் போக முடியல, அவங்க போகையெல்லாம் சரி, அவங்க அதிகபட்சம் காசு பணம்லாம் கேட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஃபாலோ லைக் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு, அதை நம்ம கொடுத்தாலே போதுங்க. அதனால ஆல்மோஸ்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தாலுமே இந்த மாதிரி லடாக் ட்ரிப்பு போகிறவங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறவங்கள பார்த்தாலே ஃபாலோ கொடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும், போ ஜாலியா இருக்கும். ஆமா, ஆனா டிடிஎஃப் விஜய் சித்துவிழாக்கும் மீட் பண்ணி பேசுறேன், இந்த கான்வர்சேஷன் தானே பேசுவாங்க. ஆனா ஏன் எல்லாரும் எவ்வளவோ கேஸ் நடக்குது, எவ்வளவோ இடத்துல தப்பு நடக்குது, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஆள் வளர்ந்து ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டா மட்டும் அவங்க மேல இப்படின்றவங்கள கேஸ் கொடுத்துறாங்க. ஏன்னா பப்ளிசிட்டி கரி பண்றாங்களா, இல்லாட்டி இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உண்மையிலேயே இவங்க தப்ப தட்டி கேட்கிறாங்களா? தப்ப தட்டி கேட்கிறாங்க எல்லா இடத்துலயும் பண்ண வேண்டியது. ஏன்டா இப்படி பண்றீங்க?
இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய். அட இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. இங்க 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 யாரும் கை வைக்க விடாதீங்க. நீ என்ன சொன்ன? இங்க இங்க யாராச்சும் தொட்டா பேசணும்னு சொன்னில்ல. எங்க குத்தி இருக்கு? மாறு பக்கத்துல குத்தி இருக்கு. அது யாரு குத்துனா? உங்க அப்பனா இல்ல உங்க அண்ணனா? அண்ணே ராக்குடு, அக்கா ஷாக்குடு. கரெக்ட் தானே? பிரவீன் வந்து மீண்டும் நல்ல நல்ல ஜோக் சொல்ல வந்திருக்காரு. சத்தமா சொல்லணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது நான் சொல்றேன். காத்து எதுக்கெல்லாம் தேவைப்படுது சொல்லுங்க. சொல்லு. நீங்க நானும் வந்து உயிர் வாழ்றது தேவைப்படுது. வேற நல்ல சத்தமா. வண்டிகளுக்கு தேவைப்படுது. இதுக்கு பேரு ஜோக்காப்பா. இப்ப இவரு ஜோக் பண்ணல. அண்ணன் எவ்வளவு ஜோக் பண்ணிருக்காரு அவர் ப்ரொஃபைல போய் பாக்குமா? அண்ணன் கொடூரமா ஜோக் பண்ணுவார் நினைக்கிறேன் நானு. அதான் எல்லாத்தையும் நானுமே ஊட ரீல்ஸ் பார்த்தேன். இதுக்கு பேரு ஜோக்கா, இதுக்கு பேரு ஜோக்கான்றான். நீ எப்படி ஜோக் பண்ணுவீன்னா நீ பண்றா. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா மித்தவங்களை குறை சொல்லலாம். எதுவும் பேசிடக்கூடாதுன்னு வந்தாலும் பேச வச்சிருவாங்க போல. ரியாக்ஷன் பண்ண வந்தவன கெட்ட வார்த்தைலாம் பேச வைக்கிறேன். அது மை ஃப்ரெண்ட் வியரிங் நியூ ட்ரெஸ். அந்த மரத்துக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கவா, அந்த பூச்செடிக்கிட்ட நின்று போட்டோ எடுக்கவா? ஐயோ இப்ப நான் எங்கேயாவது நின்று போட்டோ எடுக்கணுமே. கரெக்டு தான். இங்கே செட் ஆகி நானே பண்ணுவேன். ஏதாவது ஒரு நல்ல காஸ்டியூம் நல்லா போட்டா அந்த ஸ்டோரி போட்டே ஆகணும். நான் மட்டும் இல்ல, ஒரு 90% பேர் இப்படிதான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு பொழப்பாடான்னு வந்துடாதீங்க நான் கமெண்ட் பாக்ஸுக்கு. எப்படி 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 நந்தி ஹில்ஸ் இந்த மாதிரி ஒரு மயிறு இல்லடா. நாங்கள் இப்படிதான் நந்தி ஹில்ஸ் போனோம். நந்தி ஹில்ஸ் போகலாம் கீழே அந்த மலை ஏறதுக்கு முன்னாடி கீழே போறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபாகா இருந்துச்சு. போச்சுடா இன்னைக்கு மேலே போற செம்ம வியூ பாயிண்ட்ல பாக்குறோன்ட்டு மேலே போனா ஒரு இது இல்லை. அதுவும் இல்லாம அங்க வந்ததுல ஒரு 90% கப்புள் தாங்க. அதுவே எரிச்சலா இருக்கு. நாங்க 4 பசங்களா போயிருந்தோம். அந்த ஒரு வியூ பாயிண்ட் சன்ரைஸ் வர்ற வரையும் எல்லாம் ஓகே வியூ பாயிண்ட்ல இருந்தா. அது வந்து முடிச்சோடனே அவவே அங்கங்க புதர்ல போயிட்டாங்க. வந்த வேலை எதுக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கல எவ்வளவு அழகா இருக்கு. பாத்துங்க நான் ஃபாலோ பண்றேன். இவனுமே ஃபாலோ பண்ணது உடால நடந்தே லடாக் வரைக்கும் போனோம். அப்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. சூப்பர்னா. அதுக்கப்புறம் ரீசெண்டா பார்க்கல சில்லித்தனமா கேஷ்ன்ட்டு ஒரு பேஷனை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணல. எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அது என்னடா நான் 10 ரூபாய் 20 ரூபாய் ஏதோ ஒரு பாடாதி பாலத்து கீழே வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். See you soon.